யூடியூபர் இர்ஃபான் தனக்கு பிறக்கப் போகும் குழந்தையின் பாலினத்தை யூடியூப் தளத்தில் வெளியிட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்பொழுது குறிப்பிட்ட அந்த வீடியோவானது யூடியூப் தளத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் தாயுமானவன். வணக்கம். தற்பொழுது இந்த வீடியோ நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது சம்பந்தமாக ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இர்ஃபான் தரப்பிலிருந்து? இதன் முழுமையான பின்னணி என்ன தாயுமானவன்? கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா என கண்டறிவது இந்தியாவுல தடை செய்யப்பட்ட குற்றமாக இருக்கக்கூடிய நிலையில பிரபல யூடியூபர் இர்ஃபான் துபாய் நாட்டிற்கு சென்று தனது மனைவிற்கு ஸ்கேன் செய்து கருவில் இருக்கக்கூடிய குழந்தை குறித்தான தகவல்களை கேட்டு பெற்று அது தொடர்பான வீடியோவை பதிவேற்றம் செய்த விவகாரம் என்பது பேசுபொருளாக அமைகின்றது. குறிப்பா இந்த வீடியோ என்பது மற்றவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிவிடும் என தமிழக சுகாதாரத்துறை எச்சரிக்கை தெரிவித்து தொடர்ந்து இர்ஃபானுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸை வழங்கியிருந்தது. அதே சமயம் சுகாதாரத்துறையின் சார்பில் 3 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டு அது தொடர்பாக விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பா 1994ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தின் அடிப்படையில கருவில் இருக்கக்கூடிய குழந்தை குறித்தான தகவல்களை பொதுவெளியில இர்ஃபான் வெளியிட்டதாகவும் இதற்கு என்ன மாதிரியான பிரிவின் கீழே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக தற்போது அந்த சுகாதாரத்துறையைச் சேர்ந்த விசாரணைத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இது ஒருபுறம் இருக்கையில சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் நாம் ஏற்கனவே கேட்டபோது துபாய் போன்ற வளைகுடா நாடுகள்ல கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பாலினத்தை கண்டறிவது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய நிலையில் இந்தியாவில் மட்டும்தான் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் துபாய் போன்ற வளைகுடா நாடுகள்ல இர்ஃபான் சென்று அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை தொடர்பான விவரங்களை கேட்டு பெற்றது தவறல்ல எனவும், ஆனால் அதனை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்தது தவறு என சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இந்த நிலைதான் கருவியில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையின் பாலினம் தொடர்பான வீடியோவை தற்போது இர்ஃபான் நீக்கியிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தனது மனைவி ஆலியாவுடன் துபாய் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை மேற்கொண்ட வீடியோவை மட்டும் தற்போது இர்ஃபான் வியூ பக்கத்துல காட்சிக்கு தற்போது வைத்திருக்கிறார். மற்றொரு வீடியோவான உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் கொண்டாடி அந்த குழந்தையுடைய பாலினம் குறித்து எடுக்கப்பட்ட வீடியோவை தனது சமூக வலைதள பக்கத்தில் இருந்து இர்ஃபான் நீக்கியிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் யூடியூப் நிறுவனத்திற்கு தமிழக சுகாதாரத்துறையின் சார்பில் கடிதமும் வழங்கப்பட்டிருக்கிறது. இர்ஃபான் தனது யூடியூப் பக்கத்துல வெளியிட்டிருந்த வீடியோவை யூடியூப் பக்கத்தில் இருந்து நீக்க வேண்டும் என கடிதம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் 3 பிரிவுகளின் கீழ் விளக்கம் கேட்டு இர்ஃபானுக்கு சுகாதாரத்துறை கடிதத்தை எழுதியிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தற்போது அந்த சர்ச்சைக்கு ஆளான அந்த வீடியோவை இர்ஃபான் வியூ பக்கத்தில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.